நாள் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்னை மரியாளை குறித்து எழுதுகின்ற லூக்கா நற்செய்தியாளர் மரியாவுடைய எண்ணங்களை எல்லாம் இங்கு எழுதுகின்றார். தனக்கும் தன் மகனுக்கும் நிகழ்ந்த இந்த வரலாற்று செயல் எப்படியெல்லாம் உலகத்தாராலே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, ஏன் மேய்ப்பர்கள் வர வேண்டும், ஏன் இறைத்துதற்பாடை பாடல் எங்களுக்கு சொல்ல வேண்டும், ஏன் இவர்களை கொண்டாடுகிறார்கள் என்று அவர் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள். மரியா உடைய பங்கு இறைப்பணியிலே மையமான பங்காகும். எனவேதான் கத்தோலிக்க சபைகளிலே அன்னை மரியாவுடைய சிலையானது மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது நாம் ஒரு சடங்காச்சாரமாக போலியான ஒன்றாக கருத வேண்டாம். அது ஒரு அடையாளம். எதற்கு? உலக மீட்பரை சுமந்த தாய், உலக மீட்பரை உலகத்துக்கு கொடுத்த தாய், உலக மீட்பருக்கு பால் ஊட்டிய தாய், உலக மீட்பரை பாதுகாத்த தாய். 12 வயதான பொழுது எருசலேம் ஆலயத்திற்கு யோசேப்போடு இணைந்து கொண்டு எருசலேமுக்கு அழைத்து சென்ற தாய். 12 வயதான இயேசுவானவர் இறை வார்த்தையிலே வளர உதவியாக இருந்த தாய். அந்த நேரத்திலே ஏன் என்னை தேடினீர்கள் என்றும் ஆண்டவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இப்படியெல்லாம் உறுதுணையாக இருந்தவர் அன்னை மரியா. எனவே மேய்ப்பர்கள் வந்து ஆண்டவரை கண்டு திரும்பி சென்று பயணப்பட்டு பாடல் பாடிக்கொண்டு சென்றதை மரியாள் இப்போ சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வியப்பாக இருந்திருக்கலாம், மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம். அவர்கள் இப்பொழுது இவற்றெல்லாம் தன் இருதயத்திலே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நாம் பார்ப்பதை, கேட்பதை, வாசிப்பதை எல்லாம் இருதயத்திலே சிந்தித்து பார்த்தல் வேண்டும், முடிவெடுத்தல் வேண்டும். பார்ப்பதையெல்லாம் நம்புவதோ, கேட்பதையெல்லாம் நம்புவதோ, போலியானவற்றை ஆதரிப்பதோ அல்ல. கேட்பதும் பார்ப்பதும் இயற்கை, தானாக வருகிறது. ஆனால் இருதயம்தான் முடிவெடுத்தல் வேண்டும். நான் கேட்பதும், நான் பார்ப்பதும், நான் வாசிப்பதும் நமக்கு தேவையா? தனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை தேவையெல்லாம் நிறைவேற்றினார் ஏவாள். அந்த குடும்பம் அழிவை சந்தித்தது. தனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை புறக்கணிக்கின்ற, நினைத்து பார்க்கின்ற இருதயம் இல்லாமல் போனது ஏவாளுக்கு. அந்த ஏவாள் இருதயத்தை பயன்படுத்தவில்லை. மரியாள் இருதயத்தை பயன்படுத்துகிறார், சிந்திக்கிறார், செயல்படுகின்றார். அந்த ஒப்படைப்பை எண்ணிதான் திருச்சபை 9க்கும் மேற்பட்ட விழாக்களை அன்னை மரியாள் நினைவாக கொண்டாடுகிறது. ஆனால் சீர்திருத்த சபைகளிலே 2 விழாக்கள் அன்னை மரியாவுக்காக கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி பரிசுத்த கன்னிமரியாள் சுத்திகரிப்பு திருநாள் அல்லது ஆலயத்திலே ஆண்டவர் அர்ப்பணிக்கப்பட்ட நாள். அதையும் கூட கேண்டல் மாஸ் என்றும் சொல்வார்கள். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டு முழுவதுக்கு பயன்படுத்தப்பட போகின்ற மெழுகுவர்த்திகளை அன்று கொண்டு வந்து ஆலயத்தில் படைத்து கிறிஸ்துவ குடும்பத்தார் ஜெபித்து செல்வார்களாம். அதுக்கு பேர் கேண்டல் மாஸ். அது மாத்திரமல்ல, பிப்ரவரி 2ஆம் தேதி அன்றுதான் ஆலய அலங்கரிப்பை எல்லாம் அவர்கள் இப்பொழுது அலங்கரிப்பை முடித்துக் கொள்வார்கள், சுத்தம் செய்து விடுவார்கள். இந்த விழாக்களானது பல்வேறு வகையிலே நினைப்பூட்டப்படுகிறது. இதன் வழியாக நாம் உண்மைகளை உணர்ந்து கொள்கின்றோம். உண்மைகளை உணர்ந்து கொள்வது மூலமாக தெளிவடைய அர்ப்பணிக்கப்படுகின்றோம். அன்னை மரியாள் சிறப்புற்ற பெண்ணாக இருப்பதனாலே தான், இருதயத்திலே சிந்தித்து செயல்பட்ட காரணத்தினாலே தான் சிலுவை அடிவாரத்திலே காத்திருக்கின்றார். தன் மகன் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது கானாவூர் திருமணத்திலே பங்கேற்கிறார்கள், உடன் பயணிக்கிறார்கள். மார்ச் மாதம் 25ஆம் தேதி பரிசுத்த கன்னிமரியாள் மங்கள வாக்கு திருநாள். காபிரியல் இறைத்தூதன் அன்னை மரியாவை நாசரேத்தில் சந்தித்து சொன்ன வார்த்தையை கொண்டாடுகின்ற நாள். அதை நாம் கொண்டாடுகின்றோம். அந்த வகையிலே
இருதயத்தை நன்கு பயன்படுத்தி அந்த தாயுடைய வாழ்வுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு இறைவா, உமது அன்புக்காக போற்றுகின்றோம். இறைவார்த்திலே மேம்பாட்டுக்கான பலப்படுத்தியனும் இறைமகன் இயேசு ஜெபங்களும் தாயின் தந்தைமா கடவுளே, ஆமென்.